ஹலோ சொந்தங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நம்ம ஃபேன்சி கிச்சனில் ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன மசாலாங்கிறது நம்ம பார்ப்போம். ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறோம், ஒரு ஸ்பூன் கிராம்பு, ஒரு ஸ்பூன் பட்டை, ஒரு ஸ்பூன் ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 2 அன்னாசி பூ எடுத்துருக்குறோம். நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பிஸ்மில்லாஹிர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்குவோம். மசாலா பிரியாணி மசாலா நம்ம செய்யலை, மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்குவோம். இதில் போடலை, தூளாக இருக்குது ரெண்டுமே, அதனால் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம கறியை தாளிக்கையில் போட்டுக்குவோம். இதை ரொம்ப தீய வறுக்கக்கூடாது, லைட்டாக சூடு ஏறினா போதும். சூடு ஏறிடுச்சு, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இதுக்கு 1.5 கிலோ ஆட்டுக்கறியை ஒரு 2 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சுருக்கோம். கறி ஒரு 3/4 பதம் வெந்திருக்குது. நம்ம தாளிக்கையில் கொஞ்சம் வேக வச்சுக்குவோம். இப்போ இந்த பிரியாணிக்கு 1.5 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், கறி தாளிக்கிற வரைக்கும். இப்போ பிரியாணி தாளிக்க அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி வச்சுக்குவோம். 400 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்குவோம். ஒரு ஸ்பூனு தயிர் ஊற்றி நல்லா தாளிச்சுக்குவோம். அது நல்லா இன்னும் சூப்பராக வாசம் கொடுக்கும். 400 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ கணக்கு வெங்காயம், தக்காளி, எண்ணெய் எல்லாமே. அந்த மாதிரி வெங்காயம் போட்டு நல்லா செவந்தோடனே தக்காளி போட்டுக்குவோம். நம்ம தக்காளி அறுத்துக்குவோம். தக்காளி அறுக்கிறப்ப எப்பயுமே இப்படி மூக்கை அறுத்துட்டு தக்காளி அறுங்க, அதுதான் கிட்னியில் கல் இருக்காதும்பாங்க. ஒரு கைப்பிடி புதினாத்தலை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா முருகி வந்துருச்சு. தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிடும். மசாலா நல்லா வதங்கிறது தான் நமக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். நம்ம இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுக்குவோம். அதில் நல்லா போட்டு வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறி எடுத்து போட்டுக்கலாம். 3/4 வாசி வெந்திருக்கு கறி குக்கரில். இந்த கறி எடுத்து மசாலாவில் கொட்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவில் கறி வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 பொருள் போடணும். இந்த கறிக்கு உப்பையும் போட்டுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் வெந்துருச்சு, நல்லா வேகுது பாருங்கள். மசாலா நல்லா கறியோட பிடிச்சிக்கிச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கிறோம். 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்குவோம். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். இந்த கறி வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுவோம். நல்லா குருமா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சுடுதண்ணி பக்கத்தில் அடுப்பில் காய வச்சுருக்கிறேன், அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. அரிசியை ஊற வச்ச அரிசியை நம்ம கழுவிட்டு போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அரிசி நல்லா ஊறி இருக்குது, அதனால் 10 நிமிஷத்தில் ஆயிரும். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம தம்மில் விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் ஃபுல்லாக கிண்டி விடுங்க. ஓரம்னா அரிசி இருக்கக்கூடாது, நறுக்கரிசி போட்டுருலாட்டி. ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு தம்மில் விட்டுருவோம். சூப்பராக ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான மசாலாவில் தம்மு விட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு தயிர் சட்னி செஞ்சுக்குவோம். ஒரு கேரட்டை பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம், ஒரு வெள்ளரிக்காய் பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகா பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். போட்டு 1/2 கப்பு தயிர் ஊற்றி தேவையான உப்பும் போட்டு கிண்டி வச்சோம்னா சூப்பரான குக்கும்பர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. இது தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. சோறு புளிங்கிருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு 50 மில்லி நெய் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நெய்யை ஊற்றி நல்லா ஃபுல்லாக கிண்டி விடுங்க. சூப்பராக ஆயிடுச்சு பிரியாணி. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக கிண்டையிலேயே. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க. ஆம்பூர் பிரியாணி நல்ல வாசம் கமகமட்டு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட.
தட்டில் சாப்பாடு போடுறோம். நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போகலாம். குக்கும்பர் சட்னி வச்சுருக்குறோம். சிக்கன் பொரிச்சது வச்சுருக்கோம். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.